அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஜியாகிரஃபினுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்முடைய பூமியினுடைய அமைப்பு அது எங்கே இருக்குது, இந்த பூமியினுடைய பேரண்டம் எப்படி அமைஞ்சிருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். நீங்கள் வீட்டில் போய் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனுடைய கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புவி மாதிரி அல்லது குளோப் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியா அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தினுடைய அமைவிடம் இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு நம்முடைய பூமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு மாடலோட நம்ம அந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே இதில் தான் நமக்கு இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ணுது இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு புரியலன்னா டவுட் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அந்த குளோப் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த குளோபு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக சரிஞ்சிருக்கு. இது எல்லாமே எதுக்குமே சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த கிளாஸ் நமக்கு என்ன பண்ணோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பூமியை பொறுத்த வரைக்கும் பூமியிலேருந்து 3வது கோள் அப்படி தானே, தேர்டு பிளானட் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரீக்கு ரோம் காட் இல்லாத ஒரே ஒரு பிளானட் நம்ம பிளானட் தான். ஸோ 75% அதாவது ஒரு 4ல் 3 பங்கு, சரியா? 4ல் 3 பங்கு வாட்டரும், ஒரே ஒரு பங்கு மட்டும் என்ன இருக்கு, லேண்ட் மாஸும் நம்மளுடைய பூமியில என்ன பண்ணுது இருக்குது. சென்டர்ல கொஞ்சம் பல்ஜாவும் மேலே கொஞ்சம் தட்டையாகவும் என்ன பண்ணுது இருக்குது. இது எக்ஸாக்ட் ஷேப் கிடையாது, இது பெர்ஃபெக்ட் ரவுண்டா இருக்கு. ஆக்சுவலா இப்படி இருக்காது, சரியா? சென்டர்ல கொஞ்சம் பெருசாகவும் மத்தியில கொஞ்சம் அமுங்கின இருக்கும். ஸோ இதோடைய ஷேப்பே என்னன்னா ஸ்பெரிக்கல் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த ஷேப் என்ன சொல்லுவாங்கன்னா ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பூமியினுடைய வடிவம்னா ஜியாய்டு ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ பூமியினுடைய மொத்த பரப்பளவு, சரியா, சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 510 மில்லியன் இருக்கு, சரியா? 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், 510.1 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ன பண்ணுது இருக்குது. அவ்வளோ ஏரியாவை என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. இதோடைய ஷேப் ஜியாய்டு ஷேப்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பூமி 23.5 அல்லது 23.5 டிகிரி என்ன அப்படின்னா சாஞ்சிருக்கு, சரியா? 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. ஸோ உண்மையா இருக்கணும்னா ஒரு சுத்தணும்னா இப்படிதான் சுத்தி இருக்கணும். ஆனா அதோடைய ஷேப் இப்படி சாஞ்சிருக்கு. ஸோ இப்படி சாஞ்சு இருக்கிறதுனால தான் நமக்கு நம்முடைய காலநிலைகள் மாறி மாறி வருது. அது ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரேவேளை இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஏரியால எப்பவுமே ஒரே மாதிரியான கிளைமேட்டே இருந்துட்டே இருந்திருக்கும், சரியா? எப்ப பார்த்தாலும் இங்க குளிரே இருக்கும், எப்ப பார்த்தாலும் இங்க வெயில் இருக்கும். இப்படி சாஞ்சு இருக்கிறதுனாலதான் ஒரு நேரத்துல பூமியை விட்டு ஒரு பகுதி தூரமா இருக்கு, ஒரு பகுதி பக்கமா இருக்கு. இப்படி மாறி மாறி நடக்கிறதுனாலதான் வருடம் முழுவதும் எல்லா இடத்துலயும் வித்தியாசமான கிளைமேட்ஸ் என்ன பண்ணுது வருது. ஒரு நேரத்துல சம்மரா இருக்குது, இன்னொரு வின்டரா இருக்குது, ஒரு டைம்ல ஆட்டமா இருக்குது. இப்படி ஒரு சீசனும் மாறி மாறி என்ன பண்ணும் வரும், சரியா? ஸோ 23 டிகிரி சரிஞ்சிருக்கிறதுடைய காரணமும் இயற்கையாவே அதாவது என்ன பண்ணுது இருக்குது. அப்போ ஆரியப்பட்டர் அப்படின்ட்டு ஒரு பழைய வானியல் சாஸ்திரம் ஆஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பவே என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்சத்திரங்கள் கோள்கள்லாம் அசைஞ்சு அப்படி கடந்து போற மாதிரி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுத்துறதுதான் காரணம் அப்படின்ட்டு ஆரியப்பட்டர் அப்பவே என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நம்ம பார்க்குறோம் கோள்கள்லாம் நவுண்டு போன மாதிரி இருக்கு, பிளானட்ஸ் ஸ்டார்ஸ்லாம் போன மாதிரி இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா நம்ம தான் அப்படி சுத்திட்டு இருக்கோம். ஸோ அதான் அதனுடைய ரீசன். அதை நமக்கு அப்பவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த பூமியை, இந்த குளோபை ஒரு மாடலா உருவாக்குனது கிரீக்ல தான், சரியா? அது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிபி 150, கிபி 1வது நூற்றாண்டு 2வது நூற்றாண்டுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரீக்ல தான் முதல்ல குளோபை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாடலா உருவாக்கியிருக்காங்க, குளோப் மாடல். ஓகேவா? ஸோ இந்த குளோபை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும்போது இதுல மேலிருந்து கீழா கோடு இருக்கும், அப்படி இந்த பக்கம் சுத்தி சுத்தி கோடுகள் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும், தெரியுதா? ஸோ இதுல டார்க் ப்ளூ கலர்ல ஒரு கோடு கூட இருக்குதா, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இப்படி கோடுகள் இருக்கும். அதே போல இப்படியும் உங்க கோடுகள் இருக்கும், சரியா? இந்த மாதிரி பூமி மேல முதல்ல கற்பனையான கோடுகளை வரைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தாலமி அப்படின்னு ஒரு புவியியல் அறிஞர். தாலமி தான் என்ன பண்றாரு, முதல்ல இந்த மாதிரியான அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள்னு சொல்லுவோம். அந்த கோடுகளை முதல்ல என்ன பண்றாரு, வரைகிறாரு, சரியா? முதல்ல தாலமி தான் வரைகிறாரு. இதுக்கு இதுதான் இதை வச்சுதான், இந்த கோடுகளை வச்சுதான்
தூரத்தையும் நேரத்தையும் நம்ம கணக்கிடுறோம். ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கோடுகள் இயற்கையாவே இருக்குதானா? கிடையாது. இது ஒரு கற்பனை கோடுகள் தான். நாம தான் நம்மளுடைய தேவைக்காக வரைஞ்சிருக்கோம். என்ன தேவைன்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் கால்குலேட் பண்றதுக்கு இந்த கோடுகள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணுது இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு என்ன பண்ணோம் தெரியும். சரியா? ஸோ இந்த தாலமியுடைய ஜியாகிரபியா அப்படின்னு ஒரு புக்ல பூமியினுடைய அளவு, அதனுடைய மேற்பரப்பு எப்படி காணப்படுது, அது மட்டும் இல்லாம இந்த கோடுகள், கிடைமட்ட செங்குத்து கோடுகள், அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகளை பத்தி இந்த மாதிரியான இந்த லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, லாட்டிடியூட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பத்தி என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய சொல்லியிருக்கோம். முதல்ல கிரீக்ல தான் என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாலமி தான் முதல்ல கோடுகள் என்ன பண்ணாரு, வரைஞ்சாரு. கிட்டத்தட்ட 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. 23 என்ன பண்ணு சரிஞ்சிருக்கு. நிறைய டேட்டாஸ் என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். இப்போ ஒன்னா ஒரு டீல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அச்சக்கோடுகள் அல்லது லாட்டிடியூட்ஸ். ஆங்கிலத்துல லாட்டிடியூட்ஸ், அச்சக்கோடுகள்னு சொல்றோம். இந்த அச்சக்கோடுகள்னா வேற ஒண்ணும் இல்ல, பூமியில கிடைமட்டம்னா என்ன, இப்படி இருக்கு பாத்தீங்களா, இப்படி வரையப்பட்டிருக்கு. இதுதான் இப்படி வரையப்பட்டிருக்க கோடுகள் எல்லாமே என்ன கோடுகள்னா, என்ன கோடுகள், அச்சக்கோடுகள், லாட்டிடியூட்ஸ் ஆங்கிலத்துல என்ன பண்றோம் சொல்றோம். இது ஒரு கற்பனை கோடுகள் தான், கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள். சரியா? சோ இந்த லாட்டிடியூனுடைய சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கும், சென்டர்ல இருக்கும். இதுதான். சரியா? இந்த சென்டருடைய டிகிரி, அதுக்கு ஒரு டிகிரி கொடுத்திருக்காங்க, 0 டிகிரி. சரியா? இந்த சென்டர்ல 0 டிகிரி இருக்கு. அந்த 0 டிகிரிக்கு மேல ஒரு இதுவும் இருக்கும். 1 2 3 4 5 6. மேல ஒரு 6 இருக்கு, கீழே ஒரு 6 இருக்கு. சரியா? ஒரு லாட்டிடியூட்ஸ்க்கும் இடையில உள்ள கேப் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 டிகிரி. ஒரு லாட்டிடியூட்க்கு இடையில உள்ள கேப் 15 டிகிரி. சரியா? சோ சென்டர்ல 0, மேல 15, 30, 45, 60, 75, 90 வரைக்கும் இருக்கு. 90ங்கிறது உச்சில உள்ள புள்ளி தான் குறிக்கும். ஒரு புள்ளி மேல பாருங்களேன், இந்த வட்டம் மேல போக போக சின்னதாயிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு பால் ஷேப்ல இருக்கு. ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது, மேல போக போக சின்னதாகும். அப்படிதானே? உச்சில 90ல பார்க்கும்போது ஒரு புள்ளி. ஸோ நார்த்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், நார்த் போல் அப்படின்னு சொல்றோம். சவுத்ல இருக்கிறது சவுத் போல், அதாவது வட துருவம் தென் துருவம் அப்படின்னு என்ன பண்றோம் சொல்றோம். சரியா? இதுதான் அதோடைய அமைப்பு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ வடக்குல இருந்து தெற்குல அப்படியே மேல போயிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஒரு இதுக்கும் இடையில உள்ள கிலோமீட்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். உண்மையா உலகத்துல இருக்கிற அந்த நிலநடுக்கோட்டுல இருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுக்கும் இடையில 111 கிலோமீட்டர் கேப் என்ன பண்ணுது இருக்குது. சரியா? சோ இந்த 0 டிகிரி இருக்கு பாத்தீங்களா சென்டர்ல, அது நிலநடுக்கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர்ல இருக்கிற அந்த அதுல இருந்து நீங்க மேல உள்ளது என்ன சொல்றாங்க அப்படின்னா வட அரைக்கோளம்னு சொல்லுவாங்க, நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கீழே உள்ளது என்ன சொல்லுவாங்க, சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. 0க்கு மேல இருக்கிறது வட அரைக்கோளம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கீழே இருக்கிறது தென் அரைக்கோளம் அல்லது சதர்ன் ஹெமிஸ்பியர் என்ன பண்ணாங்க சொல்றாங்க. சரியா? சோ இப்ப இந்தியா நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த இந்தியா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கா? எங்க இருக்கு? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. சரியா? சோ இதுதான் நம்மளுடைய இந்தியாவினுடைய அமைப்பு. சோ அப்ப நமக்கு தெரியணும் இந்தியா வட அரைக்கோளத்துல இருக்கு, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குன்னு நமக்கு இந்தியாவுடைய அமைவிடத்துல ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ இது நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த 0க்கு மேல உள்ள அந்த கிடைமட்ட கோடுகள் எல்லாமே நார்தர்ன் லாட்டிடியூட்ஸ் சொல்லுவாங்க. கீழே உள்ளதெல்லாம் சதர்ன் லாட்டிடியூட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானதுதான். சோ மொத்தம் நீங்க இந்த கோடுகள்லாம் இது முக்கியமான அந்த 15 கோடுகள். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 89 கோடுகள் அந்த சென்டர்ல உள்ளது தவிர்த்து 89 கோடுகள் மேலையும் 89 கோடுகள் கீழேயும் இருக்கு. சரியா? 89 மேல 89 கீழே, சென்டர்ல உள்ளது 1, அது போக 2 புள்ளி. மொத்தம் என்ன வரும் டோட்டல்? 89 பிளஸ் 89 பிளஸ் 1 பிளஸ் 2 எவ்வளவு வரும்? 181 வரும். சரியா? அப்ப மொத்த கோடுகள் இங்க புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு இப்படி எண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 181 லாட்டிடியூட்ஸ் என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருக்கிற அதுதான் ஈக்குவட்டார்னு சொல்லுவோம். சரியா? ஈக்குவட்டார்னு ஒரு கண்ட்ரியே இருக்கு. ஏன்னா அந்த ஈக்குவட்டார் வழியே தான் அந்த நம்மளுடைய இது போறதுனால அவங்க ஈக்குவட்டார்னு இருக்கு. இந்த பாத்தீங்களா?
ஸோ கரெக்டாக அவங்க ஈக்குவடாரில் இருக்கிறதுனால அவங்க பேர் ஈக்குவடார்னு வச்சுட்டாங்க. நிறைய கண்ட்ரி ஈக்குவடாரில் கிளாஸ் பண்ணுது, ஆனால் அவங்களுடைய கண்ட்ரி பேர் ஈக்குவடார் தான். ஓகே, ஸோ ஈக்குவடார்னு ஒரு கண்ட்ரி. அப்போ சென்டர்ல பேர் ஈக்குவட்டார்னு சொல்றோம். அதனுடைய டிகிரி என்ன? 0 டிகிரி. 0 டிகிரி செல்சியஸ்ல 0 டிகிரி. 0 டிகிரியில் என்ன பண்ணுது இருக்குது. அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிரேட் சர்க்கிள்னு சொல்றாங்க. இருக்கிறதுல பெரிய லேட்டிடியூட் எதுதான்? அதுதான். ஏன்னா பூமி ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால மேல போக போக சின்னதா இருக்கும், கீழே வர வரையும் சின்னதா மாறும். ஸோ எக்ஸாக்டா இருக்கிறதுல மேக்சிமம் சைஸ் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க. சரியா? ஓகே, இதுதான் என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா லேட்டிடியூட்ஸ் பத்தி நம்ம பாக்குறது. இன்னும் நம்ம முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா 0ல இருந்து 90 வரைக்கும் நார்த்ல இருக்கிறது வட அரைக்கோளம். சரியா? 0ல நார்த்தன் ஹெமிஸ்பியர் 0ல இருந்து 90 சவுத் வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். அது ரீடிங்ல நம்ம சொல்லணும்னா இப்படிதான் என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகே, சோ சொன்ன மாதிரியே பூமி கொஞ்சம் என்ன பண்ணிருக்கு, சாஞ்சிருக்கு. இப்படி சாஞ்சு என்ன பண்ணிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி சுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க சூரியன் இருக்குன்னு வைங்களேன், இப்படி சுத்திட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுவும் சுத்தி வருது. அப்ப ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு நேரத்திலயும் ஒரு ஒரு மாதிரி சூரியனுடைய ஒளி விடும். சூரியனுடைய ஒளி விழுறதை பொறுத்து தான் நமக்கு குளிரா இருக்குமா ஹீட்டா இருக்குமாங்கிறத பொறுத்து, குளிரா இருக்குமா ஹீட்டா இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் காத்து அடிக்குமா அடிக்காதா, விண்டு அடிக்குமா அடிக்காதாங்கிறது இருக்கு. சரியா? சோ இது எல்லாமே அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா காட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி இருக்கிற ஒரு பூமி எப்ப பார்த்தாலும் வெயில் அடிச்சிருக்கோம், எப்ப பார்த்தாலும் குளிர் அடிச்சிருக்கோம். மக்களுக்கு ஒரு அவங்களுடைய லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும், உடம்பு மனுஷனுடைய உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் சரிச்சு வச்சதுனால எல்லா பகுதியிலையும் எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனா எல்லா பகுதியிலையும் எல்லா கிளைமேட்டும் வருஷம் ஃபுல்லா மாறி மாறி வரும். சரியா? ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும். மேல ரொம்ப குளிரா இருக்கும், கொஞ்சம் வெயில் வந்துட்டு போகும், அவ்வளவுதான். இங்க கீழே ரொம்ப குளிரா இருக்கும், வெயில். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சென்டர்ல உள்ள அந்த கொஞ்சம் பகுதியில பாத்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டும் மழை காலம் இருக்கும், பனிக்காலம் இருக்கும், குளிர்காலம், வெயில் காலம், இது எல்லாமே மாறி மாறி வர்ற மாதிரி என்ன பண்ணுது இருக்கு. காரணம் இப்படி இருக்கிறது தான். சரியா? இப்ப நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அதோடைய டிகிரி என்ன சொன்னேன்? எஸ், அதுக்கு மேல எக்ஸாக்டா 23.5ல ஒரு கோடு போகுது. 23.5ல அப்படியே போகும். அதனுடைய பேர் என்னன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கடக ரேகை. சரியா? இந்த கடக ரேகை தான் அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ஹீட் ஜோன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 23 பாயிண்ட் கீழே பாத்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ மேல இருக்கிறது கடக ரேகை, கீழே உள்ளது மகர ரேகை. ஓகேவா? கடக ரேகைன்னா என்னன்னு சொன்னேன்? கடகம்னா என்னது? கேன்சர். கேன்சர் தான் சொல்லுவாங்க இல்லையா, ஜோடியாக் சைன்ல. கீழே பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா கேப்ரிகான். கேப்ரிகான்னா மகரம். சரியா? மகரம்னு ஒரு ஜோடியாக் சைன் உண்டு, ராசி பலன்னு சொல்லுவாங்க இல்லையா. மகரம்னு ஒரு ராசி உண்டு தெரியுமா, அந்த பேர் தான் இதுல வச்சிருக்காங்க. சரியா? இது ரெண்டும் என்ன பண்ணுது இருக்குது. இப்போ நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல 66.5 நார்த் ஒன்னு இருக்கு. சரியா? 66 நார்த் ஒன்னு இருக்கும், இங்க இருக்கும், நீங்க பார்க்க முடியும் அதை. ஓகே, சோ இந்த 66 நார்த் இந்த இடத்துல இருக்குதா, ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்குதா, இதுக்கு இதே மாதிரி கீழே இங்க 66 இங்க ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்குதா. சோ இது 66 சவுத். சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்கும். 66.5 நார்த், 66.5 சவுத். இந்த ரெண்டு ஏரியாக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா துருவ பகுதின்னு சொல்றோம். சரியா? அந்த நம்மளுடைய பனிலாம் நல்ல ஐஸ்லாம் நிறைய அப்படி குமிஞ்சிருக்கு இந்த ரெண்டு இடத்துல தான். வாட்டர் சோர்ஸ் அப்படியே பனிக்கட்டியா மாறி அங்க இருக்கும். சரியா? ஏன்னா அங்க படுற கதிர்கள் என்ன பாத்தீங்கன்னா சூரியனுடைய சாய்வான கதிர்கள் தான் அங்க படும். ஸோ பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் நமக்கு எப்படி படம் சூரிய கதிர், நமக்கு சூரியனுடைய ரேஸ் எப்படி வரும், சன்ரைஸ் ரொம்ப ஸ்லாண்டிங்கா வரும். அதனால நமக்கு ஹீட்டே என்ன பண்ணாது, இருக்காது. கிரவுண்ட்ல நின்னாலும் நமக்கு வெயிலே தெரியாது. காலையிலேயே நம்ம வாக்கிங் போது ஹீட் வெளிச்சமாவே இருக்காது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு 12 o'clock பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ரேஸ், சன்ரைஸ் நமக்கு எப்படி படும், 90 டிகிரில சென்டர்ல விடும். அப்போ ஹீட் எப்படி இருக்கும்? அப்போ இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் இங்க இருக்கு, இதனுடைய சாய்வான கதிர்கள் மட்டும் தான் மேலையும் கீழே சாஞ்சு படுதுன்னு வைங்களேன். இங்க எப்பவுமே எப்படி இருக்கும், குளிராவே இருக்கும், ஜில்லுனே இருக்கும். சரியா? அதனாலதான் இந்த பகுதிகள் என்ன பண்ணுது எப்பவும் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். மேல இருக்கு பாத்தீங்களா, ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சாய்வான கதிர்கள் தான் படும். அப்ப இயற்கையா அவங்களுக்கு குளிர் தான் இருக்கும். ஆனா அங்க உள்ள நீரோட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா வெப்ப நீரோட்டம்னு சொல்லுவாங்க.
கடல்ல இருந்து அடிக்கிற காத்து ஹீட்டா அடிக்கும், இயற்கையா உங்களுக்கு குளிர், ரெண்டும் சேர்க்கும் போது ஒரு மிதமான சூழ்நிலை இருக்கும். அதனாலதான் ஸ்வீடனு, நார்வே இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கும். இந்த இமேஜ்ல நிறைய லேண்ட்ஸ்கேப் இமேஜ் எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா, ரொம்ப பாக்குறதுக்கே அந்த மலைகள்லாம் அழகா இருக்கும். அதெல்லாம் இங்க உள்ள இடம் தான் காரணம். ஹீட்டோ இருக்கு, கோல்டோ இருக்கு, ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளசண்டான சூழ்நிலை இருக்கும். சரியா? அப்ப இந்த சன்ரேஸ் இந்த பூமியில எப்படி படுதோ அதை பொறுத்து அதனுடைய கால சூழ்நிலை, வெதர் எல்லாமே என்ன பண்ண போகுது, இருக்க போகுது. இந்த நாலேஜ் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஓகேவா? சோ இந்த இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 0ல இருந்து 23.5 வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெப்பமண்டலம். இந்த 0 வந்து கீழே 7.23.5 வரைக்கும் இருக்கிறது அதுவும் வெப்பமண்டலம். அப்போ இங்க 23.5ல இருந்து இங்க 23.5 மொத்தமா இந்த கேப் இந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் இது என்னது, ஹீட் ஜோன். சரியா? சோ வெப்பமண்டலம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஆங்கிலத்துல, ஹீட் ஜோன் சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வெப்பமண்டலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 66 வரைக்கும், நான் தான் சொன்னேன்ல அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் அங்கதான் இருப்பாங்க. 66.5 வரைக்கும் பாத்தீங்க, மேலையும் கீழையும் மித வெப்பமண்டலம். சரியா? ஒரு ஃப்ரிஜிட் ஜோன், கொஞ்சம் கோல்டாவும் இருக்கும் ஹீட்டாவும் இருக்கும், ஒரு வார்மான கண்டிஷன்ல இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா மக்கள் அங்க அதிகமா உழைக்க முடியும். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா உழைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மணி நேரம் வெயில்னால நமக்கு டீஹைட்ரேட் ஆயிரும், நம்மளுடைய எனர்ஜிலாம் லாஸ் ஆயிரும், நம்ம உழைக்க முடியாது. ஆனா அங்க உள்ளவங்க ரொம்ப, ஏன் இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிலாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்கன்னு பாத்தீங்க, இந்த அங்க இந்த அமெரிக்கன்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு அதிகமா கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வேக்கவே வேக்காது. நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் அங்க போறதுக்குள்ள சொட் ஆயிரும், நம்ம உடனே லாஸ் வாட்டர் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், டீஹைட்ரேட் ஆயிரும். ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது, அவ ஏசிலே இருந்த மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்க இவ்வளவு growth அடைறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். சரியா? அப்போ இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க, மித வெப்பமண்டலம் சொல்லுவாங்க. 66 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேல உள்ளது குளிர் மண்டலம். சரியா? அங்க மக்கள் வாழலையானா அங்கேயும் மக்கள் வாழ்றாங்க. சரியா? கீழே கம்மி தான், எனக்கு கீழே வந்து மேல வாழ முடியும். இந்த ஆர்டிக் ஜோன்னு சொல்லுவோம், இந்த ஆர்டிக் ஜோன்ல கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா லேண்ட் மாஸ் கிடையாது. கொஞ்சம் இந்த ரஷ்யாவுடைய லேண்டு கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கனடாவுடைய லேண்டு, இந்த மாதிரியான லேண்டு தான் கொஞ்சம் தான் இருக்கும், அங்க மக்கள் கம்மியா தான் இருப்பாங்க. கீழே வந்து லேண்ட் மாஸ் உண்டு, அண்டார்டிகா லேண்ட் மாஸ் உண்டு, ஆனா அங்க மக்கள் வாழ முடியும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் அங்க இருக்க முடியாது. பென்குயின்ஸ், ஜீல் இந்த மாதிரியான ஒரு சில விலங்குகள் மட்டும் தான் அங்க என்ன பண்ணும் இருக்கும். ஆனா எல்லா கண்ட்ரியில உள்ள ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க. சரியா? அது சும்மா ரிசர்ச் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. பட் பெர்மனண்டா அங்க வாழ முடியும்னா வாழ முடியாது. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸா இருக்கும், மனுஷனால அங்க வாழ முடியாது. சரியா? மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், குளிரா இருக்கலாம், எதுவுமே எப்ப பார்த்தாலும் அதுவே இருந்தா நம்மளால வாழ முடியாது. ஃபுல்லா பனியாவே இருக்குன்னு வைங்களேன், நம்மளால வாழ முடியுமா? வாழ முடியாது. எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா வாழவே முடியாது. எப்படி ஒரு பில்டிங் கட்ட முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜ் போக முடியாது, எங்கேயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அது பெரிய நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். வெயில் எப்பவும் வெயில் தான், மழையே கிடையாது, பனியே கிடையாது, குளிரே கிடையாது, வெயில் ஹீட்டாவே இருக்கும்னா என்ன பண்ணுவோம், வியாதிகள் அதிகமா வரும், நம்மளோட மனுஷனால வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனாலதான் நமக்கு கிளைமேட் மாறி மாறி என்ன பண்ணுது, வருது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெப்பமண்டலம் இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மித வெப்பமண்டலம்னா குளிர்லாம் என்ன, இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இப்ப நம்ம பார்த்தது என்னது, அச்சக்கோடுகள்னு சொன்னேன், இன்னொன்னு லாட்டிடியூட்ஸ். ஓகேவா? இந்த லாட்டிடியூட்ஸ் வந்து நம்ம என்னதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தூரத்தை கனெக்ட் பண்ணலாம். மெயின் ஃபோக்கஸ் தூரத்தை தான் கனெக்ட் பண்ண போறோம். அடுத்தது என்ன ஒண்ணு இருக்கு, அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க கோடுகள்னு சொல்லுவோம், அல்லது லாங்கிடியூட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த லாங்கிடியூட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாங்கிடியூட்ஸ்னா முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். இந்த மேல இருந்து கீழே வரைக்கும், அதாவது இந்த 90, அதாவது இந்த மேல் துருவத்திலிருந்து கீழ் துருவம் வரைக்கும் வரையப்பட்டுள்ள ஒரு கற்பனை கோடுகள். இதுவும் இமேஜினரி லைன்ஸ் தான். உண்மையாவே இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. பூமியை கடவுள் கோடு போட்டுலாம் என்ன பண்ணல, வைக்கல. சோ நம்ம வந்து ஒரு செயற்கையா வரைஞ்சுக்கிட்ட லைன் தான் என்னது, லைன்ல பாத்தீங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இது உள்ளது பார்த்தாச்சு. இப்போ இப்படி கோடு இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு, டார்க் ப்ளூ கலர்ல. சோ இதுதான். சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங்கிடியூட்ஸ்னு சொல்றாங்க. இன்னொன்னு அதை வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தீர்க்க கோடுகள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம அடுத்து நம்ம ஃபுல்லா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல வந்து
இதுலயே ஒரு பிரைமரி அல்லது வந்து ஒரு முதன்மையான தீர்க்க கோடு இருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0 டிகிரில போ. ஓகேவா? ஸோ அது வந்து கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் கிராஸ் பண்ணி போகும். கிரீன்விச், அதான் அந்த கிரீன்விச் தீர்க்க கோடுன்னு சொல்லுவாங்க. 0 டிகிரில இருக்கும். அதுதான் பூமியினுடைய மையம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம். இயற்கையா அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்து அதை அந்த நாட்டில் உள்ளவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமாக என்ன பண்ணிருப்பாங்க, மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு இடத்துல போறதுனால இந்த 0 டிகிரி அந்த கோடு என்னப்படுது, அதான் முதன்மையான கோடு. அப்ப அங்க இருந்து இங்க போக போக என்ன பண்ணும், கூட்டிகிட்டே போகும். இங்க போக போக கூட்டிகிட்டே போகும். இந்த கிரீன்விச் கூட அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 180 அந்த மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு புரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 0ல இருந்து 180 வரைக்கும் இருக்கிற கோடுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை தீர்க்க கோடு. இங்க இருந்து இங்க ஒரு 180, இங்க ஒரு 180, மொத்தம் 360. சரியா? ஒரு டிகிரியா இருக்கும். 360 தானே ஒரு வட்டத்துக்கு. ஸோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணும் இருக்கும். ஓகே. ஸோ இதுல நீங்க பார்க்கும்போது 0ல சொன்னேன், இந்த 0ல இருந்து இங்க போக போக ஒரு மாதிரி டைம் இருக்கும், இங்க போக ஒரு மாதிரி டைம் இருக்கும். அப்போ இந்த எக்ஸாக்டா இந்த 0 எப்போ இந்த இடத்துக்கு வருதோ அதுதான் 0. ஆனா சூரியன் இந்தியா உலகத்தினுடைய கிழக்கு பகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் சொல்லுவாங்க, ஜப்பான் இந்த சைடு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க 0வா வரப்போகுது, அதாவது மணி எக்ஸாக்டா 12 மணி ஆக போகுதுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடியே இங்க வந்து ஒரு பாதி நாள் முடிஞ்சிருக்கும். சரியா? பாதி நாள், ஒரு நாள், ஒரு முக்காவாசி நாள், பாதி நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்க வந்தப்போதான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பதான் எக்ஸாக்ட் டைம் நடக்கும். ஆனா இங்க பாதி போயிட்டு பாதி நாள் போயிட்டு இருப்போம் நம்ம. இங்க நமக்கு சாயங்காலமே ஆயிரும். அப்பதான் அவங்களுக்கு நள்ளிரவு ஆகும். இங்க பாத்தீங்கன்னா முந்தின நாள்ல தான் இருப்பாங்க. இது கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் 12 மணி தாண்டி இங்க போக போக தான் 12 மணி, இங்க 12 மணி, இங்க 12 மணி, அது சூரியன் போக போக சூரிய வெளிச்சத்தை பொறுத்து தான் என்ன பண்ணும், மாறும். அப்போ இந்த டைமிங் இந்த இது எல்லாமே கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த கோடு என்ன பண்ணிருக்காங்க, போட்டு வச்சிருக்காங்க. சரியா? ஒரு கோடை தாண்டி போறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். ஒரு கோடை தாண்டி போறதுக்கு, ஒரு தீர்க்க கோடை தாண்டி போறதுக்கு, ஒரு லாங்கிடியூட தாண்டி போறதுக்கு 4 மினிட்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த 4 மினிட்ஸ் இந்த கோடுகளை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 180க்கு சாரி இந்த 0க்கு இந்த பக்கம், அதாவது இந்த 0 இதான் கிழக்கு பகுதி. சரியா? பூமியினுடைய கிழக்கு பகுதி இந்த பக்கம், மேற்கு பகுதி இந்த பக்கம், இது வடக்கு தெற்கு. சரியா? இது வெஸ்ட், இது ஈஸ்ட், நார்த் சவுத். உங்களுக்கு ஐடியா இருக்கும். இது ஈஸ்ட். சரியா? அப்ப நம்ம இந்தியா வந்து கிழக்கத்திய நாடுகள். ஸோ ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் நம்ம. அதை வச்சு நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். இங்க இருக்கு 0, இங்க போறது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற 180 வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், புரிஞ்சிடும். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எப்படி நம்ம மேல கீழே நார்த் சவுத் பிரிக்கிறோமோ அதே மாதிரி இங்க இப்படியும் பிரிக்கலாம். என்ன சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஸோ ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் பார்த்துருக்கோம், வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஹெமிஸ்பியரை இப்படி நம்ம 2 பார்ட்டா பிரிக்கிற மாதிரியே இப்படியும் 2 பார்ட்டா என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரீன்விச், அதான் சொன்னேன், ராயல் ஆஸ்ட்ரோனமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்ட்டு வந்து ஒரு வானிலை ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கு. அந்த இடத்துலதான் முதல்ல 1884 1884ல நடந்த ஒரு மாநாட்டுல, வாஷிங்டன் மாநாட்டுல இதுதான் வந்து முதன்மை தீர்க்கக்கோடு அல்லது கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கிராஸ் பண்ணி போற அந்த தீர்க்கக்கோடு தான் 0 டிகிரின்னு ஒப்புக்கொள்ளப்பட்டாங்க 1884 1884ல. சரியா? இந்த 0 டிகிரி என்ன பண்ணாங்க, மார்க் பண்ணாங்க. அதுலதான் வாஷிங்டன்ல நடந்த ஒரு மாநாடுல. ஓகே. ஸோ இதான் கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. அங்கதான் லண்டனுக்கு பக்கத்துல இருக்கிற, அந்த இங்கிலாந்துல லண்டனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கிரீன்விச்ல தான் ராயல் ஆஸ்ட்ரோனமிக்கல் அப்சர்வேட்டரின்னு ஒரு இடமும் என்ன பண்ணுது, இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த பன்னாட்டு தேதி கோடு ஒரு கோடு இருக்கு. ஓகே. இப்போ இந்த 0 இருக்கும்போது எக்ஸாக்டா நமக்கு பாதி, இங்க ஒரு பாதி இங்க ஒரு பாதியா பிரிச்சிருக்கணும். அப்ப இந்த 0 மாதிரியே இந்த பக்கம் ஒண்ணு இருக்கணும்ல. இந்த 0 என்ன இருக்கு, 0 இங்க இருக்கு. இந்த 0 மாதிரியே இங்க ஒண்ணு இருக்கும்ல, அப்படியே ஆப்போசிட்டா. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பன்னாட்டு தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் லாங்கிடியூட். அது என்னன்னா இந்த பக்கம் போனா ஒரு நாள் குறைஞ்சிடும், இந்த பக்கம் போனா ஒரு நாள் கூடிடும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சோ இங்க பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு எத்தனாம் தேதி, 23
1. சரியா? நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா ஃபிளைட்டை பிடிச்சி நம்ம இந்த பக்கம் போயிட்டோம்னு வைங்களேன், இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப 20ஆம் தேதிக்கு போயிடுவோம். சரியா? ஆனா நம்ம கிட்டத்தட்ட பூமி ஃபுல்லா ஒரே டைம் தான். ஆனா அந்த கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம், முந்தின நாள் என்ன முந்தின நாளைக்கு உள்ள போயிடுறோம். சரி, இப்போ நம்ம 21ஆம் தேதியில இருக்கோம். திரும்ப நம்ம அமெரிக்கா பக்கத்துல இப்ப நம்ம இருக்கோம்னு வைங்களேன், நம்ம பிளைட்ல இருந்து டக்குன்னு இந்த பக்கம் டிராவல் பண்ணி ஜப்பானுக்கு நம்ம இந்த வழியா வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்கால இருந்து ஜப்பான் இப்படி இந்த கடல் வழியா பொதுவாக வரமாட்டோம். இந்த பொதுவாக நம்ம லேண்ட் மாஸ் வழியா தான் வருவோம். வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 22ஆம் தேதிக்குள்ள வந்துடும். இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு பிறந்துடும். இப்போ நம்ம ஒரே நேரத்துல அப்பனா நம்ம ஃபிளைட் இருந்துச்சுன்னா, ஃபிளைட்ல நம்ம நினைச்சுன்னா ஒரு டைம்ல ஒரு டேட்லயும் டக்குன்னு ஃபிளைட்ல டிராவல் பண்ணி இன்னொரு டேட்லயும் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த 0ல இருக்கும்போது இந்த 180 பொறுத்த வரைக்கும் இங்க வந்தனா ஒரு நேரம் கூடிருது. அதாவது இந்த பக்கம் இந்த ஜப்பான்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடுலாம் முதல்ல நியூ இயர்லாம் கொண்டாடுவாங்க, நியூசிலாந்து ஜப்பான்ல தான். ஸோ அங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கூடிரும். இந்த பக்கம் நீங்க திரும்ப வந்து அமெரிக்கா பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் குறைஞ்சிரும். அந்த ஐடியா எப்படி புரியுதா உங்களுக்கு ஏன்னு? ஸோ இதுதான் என்ன பண்ணுது, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. பசிபிக்கும் அலாஸ்காக்கும் இடையில இருக்கும். ஸோ இந்த பாத்தீங்களா, இது அலாஸ்கா வந்து யாருடைய இடம்னு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய இடம். ஓகேவா? இது வந்து ரஷ்யா, இது அலாஸ்கா. ஸோ ரஷ்யாட்ட இருந்து அலாஸ்காவை முன்னாடி காலத்துல அமெரிக்கா வாங்கினாங்க. அமெரிக்காவுடைய இடம் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல இங்க இருக்கும், இதுதான் அலாஸ்கா. ஓகே, அங்கேயும் பனி ஃபுல்லா அந்த மாதிரியான ஏரியா தான். ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில தான் அந்த கோடு என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதனாலதான் நீங்க பார்க்கும்போது நம்ம மேப் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேப்பை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துல தான் கட் பண்ணிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த இடத்துல கட் பண்ணிருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல கட் பண்ணிருக்கலாமே, ஏன் இங்க கட் பண்ணிருக்காங்கன்னா அதோடைய அர்த்தம் அதுதான். இப்போ நீங்க உங்களுக்கு நான் மேப்புடைய இதை காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன மேப்பு, வேர்ல்டு மேப்பு, பொலிட்டிக்கல் மேப். சரியா? பொலிட்டிக்கல் அரசாங்கம் வசதிக்காக, நிர்வாக வசதிக்காக அரசாங்கங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரியான ஒரு மேப் தான் இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இங்க இருந்து நம்ம இங்க போனோம் அப்படின்னா இப்போ நம்ம அமெரிக்கால இருக்கணும் வைங்களேன், இதான் யூஎஸ்ல இருக்கணும் வைங்களேன். யூஎஸ்ல இருக்கும்போது இன்னைக்கு 21ஆம் தேதினா கொஞ்சம் நம்ம வேகமா இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், எங்க வந்துரும், அடுத்த நாளுக்கு வந்துரும். ஏன்னா அடுத்த நாள் இங்க திறந்துரும், இங்க ஆரம்பிச்சு இப்படிதான் டேட் வரும், சூரியன் இங்க இருந்து இங்க வரும். இப்ப நம்ம இங்க இருக்கணும் வைங்களேன், இப்ப வந்து நமக்கு 21ஆம் தேதி ஆயிடுச்சா, 21ஆம் தேதி செப்டம்பர் 21. இப்ப நம்ம இங்க இருந்து பிளைட்ல இந்த பக்கம் போயிட்டோம்னு வைங்களேன், என்ன ஆயிரும் முந்தின நாளுக்கு போயிடும், 21ஆம் தேதிக்கு போயிடும். ஏன்னா ஒரு சில கண்ட்ரீஸ்ல இன்னும் 21ஆம் தேதியே வந்திருக்காது. அப்படிங்கிற நேரத்துல நம்ம இங்க வந்துடும். சரி, அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? சோ மேப்பை இப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம், எக்ஸாக்டா இந்த இடத்துல. அப்ப இங்க இருந்துதான் நமக்கு என்ன பண்ணோம், இதான் கிழக்கு உலகத்தினுடைய ஈஸ்ட் சைடு, இது வெஸ்ட் சைடு, இதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் வெஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகேவா? இங்க இருந்தா சூரியன் உதிச்சு இப்படியே வரும். சூரியன் இங்க இருந்து அப்படியே வந்து முடிச்சுட்டு திரும்ப இங்க. அப்போ இப்படிதான். அதனாலதான் எக்ஸாக்டா நீங்க 0ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கா, 0 இந்த லண்டன் இருக்கா, இந்த லண்டன் பக்கத்துல தான் கிரீன்விச்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் அந்த கோடு கிராஸ் பண்ணுது. 0 எக்ஸாக்டா 0. நீங்க மேப்பை நீங்க மடிச்சு ஃபோல்டு பண்ணாலும் கரெக்டா அந்த இடத்துல தான் ஃபோல்டு பண்ணும். சரியா? உலகினுடைய மைய பகுதின்னு என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பன்னாட்டு தேதிக்கோடு, பூமியினுடைய வலைப்பின்னல். ஸோ இந்த மாதிரியான இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைமட்ட கோடுகளும் இருக்கு, செங்குத்து கோடுகளும் இருக்கு, இப்படியும் கோடுகள் இருக்கு, இப்படியும் இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு ஒரு நாடு எங்க இருக்குன்னு நம்ம மார்க் பண்றது ரொம்ப ஈஸி. சரியா? இப்போ நீங்க ஜியோ டேக் வச்சு போன்ல போட்டோஸ் எடுத்திருக்கீங்களா? ஜியோ டேக் அப்படின்னு GEOTAG நீங்க கூகுள்ல பிளே ஸ்டோர்ல ஜியோ டேக் அப்படின்னு அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வரும். அந்த கேமராவை நீங்க ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா கீழே லாங்கிடியூடு லேட்டிடியூடு எல்லாம் வந்துடும். ஸோ அந்த இடத்த நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பூமியில எந்த இடமோ அந்த இடத்துல கொண்டு விட்டுரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, நீங்களுடைய கிராஃப் போடுவோம் பாத்தீங்களா, அதுல எக்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்ல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நமக்கு இங்க எக்ஸ் என்னது லேட்டிடியூடு, இது ஒய் லாங்கிடியூடு. இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஒரு இடத்துல எங்க இருக்குன்னு குறிச்சிடலாமா? அதுலதான் அந்த என்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு இருக்கலாம், NEW எல்லாம் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா நார்த்து, எஸ்னா சவுத்து, ஈனா ஈஸ்ட்,
அவ்வளவுதான். அப்ப இந்த லேட்டிடியூடு லேட்டிடியூடு லாங்கிடியூடு ஏன் அந்த இடபிள்யூலாம் ஏன் போட்டாங்கன்னு இப்ப புரிஞ்சிருச்சா? சோ அந்த ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு இடம் எந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு கரெக்டா குறிச்சிடலாமா? இதனாலதான் ஜியோ டேக் எடுத்து நீங்க வருங்காலத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே ஜியோ டேக்கோட தான் எடுக்கணும். ஏன்னா நீங்க எங்கேயோ வீட்டுல இருந்துட்டு வேலை செய்யாம போட்டோ எடுத்து ஏமாத்த முடியாது. அந்த ஜியோ டேக் வச்சு நீங்க கரெக்டா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா உங்களுக்கு? அப்ப அதோடைய எது புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் எனது குளோபுடைய ஒரு மாதிரி. இதோட நீ எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பூமியினுடைய தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன பண்ணுது ஆகுது. ஓகேவா? ஸோ 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60. சரியா? 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அப்போ மொத்தம் ஒரு பூமியில ஒரு நாள் அப்படின்னா 1440 மினிட்ஸ். 60 into 24. ஓகேவா? 1440 மினிட்ஸ். ஓகே. ஸோ பூமியினுடைய சுற்றளவுன்னா என்னது? சர்க்கம்ஃபரன்ஸா? சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 3600. சரியா? கிலோமீட்டர். அப்போ 360 டிகிரியில இருக்கு. 1 2 3 4 5 6 7 இப்படி கோடு 360 கோடுகள் இருக்கு. 360 கோடுகள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கோடை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 4 மினிட்ஸ் ஆகுது. சரியா? இப்ப 360 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும்? 360 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? எவ்வளவு வருது? அதை நீங்க மினிட்ஸ்ல இருந்து இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1440 வருது. 440 நீங்க 24 டிவைட் பண்ணீங்கன்னா 60 டிவைட் பண்ணீங்கன்னா 24 வரும். வந்துருச்சா? அப்ப 360 ஒரு கோடை கிராஸ் பண்றதுக்கு 4 நிமிஷம். ஒரு கோடா கிராஸ் பண்றதுக்குள்ள ஒரு நாள் முடிஞ்சிடும். திரும்ப அடுத்தது 1ல இருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு நாள் வரும். இப்படிதான் பூமி சுத்திட்டு இருக்கு. புரிஞ்சுச்சா? அப்போ இந்தியாவிலாம் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா வழியாவே ஏகப்பட்ட கோடு கிராஸ் பண்ணும். அப்ப இந்தியால இங்க இருக்கு, இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் இங்க இருக்கு. இந்த எல்லை எங்க இருக்கு? குஜராத் இருக்கு. குஜராத்லயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் ஒரே டைம் இருக்க முடியுமா? இயற்கையா இருக்க முடியாது. ஆனா இந்தியா ஒரு சின்ன ஏரியா தான். இங்கேயே நம்ம டைம் மாத்தி வச்சா நமக்கு செட் ஆகாது. அதனால சென்டர்ல கனெக்ட் பண்ணி இந்தியால இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அதே நேரத்துல ரஷ்யாவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாவே இருக்கும். இங்க இருந்து அலாஸ்கா பக்கத்துல இருந்து இப்படி சுத்தி யூரோப் வரைக்கும் இந்த ஏசியாவை ஜாயின் பண்ணோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை ஜாயின் பண்ணோம். ஆப்பிரிக்கா கொஞ்சம் மேல இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஏரியா. ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துல இருக்கும். இங்க ஒரே ஒரு டைம் ஜோன் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ரொம்ப பெரிய ஏரியா. அங்க 7 டைம் ஜோன் இருக்கு. எங்க? ரஷ்யால. சரியா? நமக்கான அப்படி கிடையாது. நிறைய டைம் ஜோன் இருக்கு. ஆனா நம்ம சின்ன ஏரியா தான். அப்படின்னா நமக்கு இந்தியாக்குள்ளேயே நிறைய டைம் ஜோன் இருந்தா செட் ஆகாது. அதனால மேனேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம்? ஒரே டைம் ஜோனை வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மெரிடியன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. மெரிடியன் அப்படின்னா ஒரு லத்தீன் சொல்லு. அதற்கு வந்து நண்பகல் அப்படின்னு அர்த்தம். மிட்டேங்கிற வார்த்தை தான் மீடியஸ் அல்லது மிடில் டேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வந்திருக்கு. மெரிடியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உச்சில சூரியன் இருக்கிறது. ஓகேவா? சோ இதுல இருந்தா நம்ம AM PM யூஸ் பண்றோம். ஓகேவா? ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், பிஎம்னா போஸ்ட் மெரிடியன். ஸோ மெரிடியம்னா உச்சில இருக்கிறது, ஆன்டி மெரிடியன்னா இன்னும் வரல. சரியா? இனிமேதான் வரும். போஸ்ட் மெரிடியன்னா முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இந்த 12 மணி முன்னாடி AM, பின்னாடி PM. ஆன்டி மெரிடியன், போஸ்ட் மெரிடியன், மத்தியத்துக்கு முன்னாடி பின்னாடி. ஓகேவா? இதுதான் நம்ம சொல்றாங்க. AM PMனா அதான் அர்த்தம். நண்பகலுக்கு பிறகு, நண்பகலுக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது இந்தியாவினுடைய தீர்க்க கோடுகளின் பரவல் பாத்தீங்கன்னா 68.7 மார்க் பண்ணிக்கோங்க. 68.7 அதாவது 68 டிகிரி 7 மினிட்ஸ். கரெக்டா அதான் எழுதணும். 68 டிகிரி 7 மினிட்ஸ். சரியா? 68 போட்டு மேல ஒரு குட்டி வட்டம் போட்டோம்னா டிகிரி, 7 போட்டு மேல ஒரு குட்டி கோடு போட்டோம்னா மினிட்ஸ். ஓகேவா? அதுல இருந்து கிழக்கு முதல் ஈஸ்ட்
97°25' கிழக்கு ஈஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுது இருக்குது. சரியா? அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 29 29 தீர்க்க கோடுகள் வருது. 29 into 4 என்ன வரும்? கிட்டத்தட்ட 2 hours வரும். சரியா? 2 hours ஆகுது. என்னது? எதுக்கு? சூரியன் இங்க இருந்து அப்படியே கடந்து இங்க போறதுக்கு 2 hours ஆகுது. இந்தியாவை சூரியன் கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 24 மணி நேரம் ஆகுதுன்னு நினைப்பீங்க. நான் அதை சொல்ல வரல. உச்சில கரெக்டா உச்சில கணக்கு இங்க உச்சில இருக்கும்போது இங்க உச்சில கணக்கு பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா உச்சில மட்டும் கணக்கு பண்ணா 2 hours இருக்கு இந்தியால. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிடும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஓகே, அதுதான். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மையத்துல இருக்கிற 80 செகண்ட் தீர்க்க கோடு, சென்டர்ல ஒரு 80 செகண்ட்ல ஒரு கோடு இருக்கு. அதை வச்சு நம்ம ஐஎஸ்டி கனெக்ட் பண்றோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா? மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மையத்தில் செல்லும் 82வது கிழக்கு தீர்க்க கோடினை ஆதாரமாக கொண்டு ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கணக்கிடப்படுகிறது. சரியா? சோ இந்தியாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கிற கார்மோட்டா அப்படிங்கிறது தான் இந்த பக்கத்தினுடைய எல்லை. குஜராத்ல இருக்கிற கார்மோட்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருணாச்சல்ல இருக்கிற கிபித்து அப்படிங்கிற இடம். சரியா? இந்த ரெண்டுக்கு இடையில மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் நம்முடைய கோடு போகுது. அந்த சென்டர்ல 82 சொன்னேன்னா, சோ இந்த பக்கம் என்ன ஒரு சொன்னேன்? கவுர்மோட்டா. இந்த பக்கம் கிபித்து. ரெண்டுக்கும் இடையில மிர்சாப்பூர். அப்ப இந்தியாவுக்கு உலகத்துக்கு எது சென்டர்? கிரீன்விச். வெரி குட். அப்ப அந்த இந்தியாவுக்கு எது? மிர்சாப்பூர். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 82 டிகிரில என்ன பண்ணுது? கிராஸ் பண்ணுது. ஓகேவா? இதை கனெக்ட் பண்ணி தான் இந்தியா ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 82 வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியாவை நம்ம நினைக்கலாம் என்ன, அப்போ இப்போ நம்ம கரெக்டா நமக்கு நேர கிட்டத்தட்ட நமக்கு மிர்சாப்பூர் நம்ம தமிழ்நாட்டுக்கு நேரம் தான் இருக்கும். ஆனா அருணாச்சல் பிரதேசையோ நீங்க குஜராத்தையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஊர்ல டைம் இப்போ எத்தனை மணி? கிட்டத்தட்ட 4:30 ஆக போகுது. இப்போ 4:30 இருக்கும்போது நம்ம உண்மையான கணக்கு போட்டோம் அப்படின்னா மிர்சாப்பூர்ல கரெக்டா கிட்டத்தட்ட இப்போ 4:30 இருக்கும். ஆனா அருணாச்சல் பிரதேசல இப்போ உண்மையான டைம் என்ன ஆயிருக்கணும்? 6:30 கிட்ட போயிருக்கணும். அவ்வளவு 4 மணி நேரம் ஆகுது இல்லையா? 2 மணி நேரம் சென்டர்ல வைங்க. இங்க 4 மணி நேரம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 மணி தான் 2:30 தான் ஆயிருக்கணும். இங்க 6:30 ஆயிருக்கணும். நியாயப்படி நல்லா இருட்டி இருக்கும். உண்மையிலே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சூரியன். ஆனா இப்போ நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க? பிரயாணம் பண்ணாங்கன்னு வைங்களேன். 2 மணிக்கு அங்க வருவாங்கன்னு சொல்றோம். நம்ம ஒரு டைம் படி 2 மணிக்கு கிளம்புனா அங்க எத்தனை மணி ஆயிரும்? 4 மணி ஆயிரும் இல்லையா? அப்ப 4 மணி கணக்கு அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ரயில்வே டைம், ரயில்வேக்கு அதே டைம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபிளைட் அதே டைம் தான் ஃபாலோ பண்ணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே அதே டைம் ஃபாலோ பண்ணும். மிர்சாப்பூர் டைம் என்ன பண்றோம்? நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்தது உலக அளவுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 டைம் ஜோன்ஸ் இருக்கு. 24 டைம் ஜோன்ஸ் இருக்கு. அதுல அதிகமா டைம் ஜோன்ஸ் இருக்கிறது ரஷ்யா. 7 டைம் ஜோன் என்ன பண்ணுது இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பூமியினுடைய மாதிரி. இதை நீங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணிருப்போம்? பார்த்துருப்போம். அப்படித்தானே? இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு டேட்டாவா கொடுத்துருப்பாங்க. ஸோ உலகத்துல என்னென்ன ஏரியா என்னென்ன இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? யூரோப் கண்ட்ரி எங்க இருக்கு? நமக்கு மொத்தம் எத்தனை கண்டம்? காண்டினென்ட்ஸ். 7 காண்டினென்ட்ஸ். என்னெல்லாம்? முதல்ல ஏசியா, அப்புறம் இது என்னது? யூரோப்பு, அப்புறம் ஆப்பிரிக்கா, அப்புறம் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. 7 வந்துருச்சா? சரியா? இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஓசியானியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓசியானியான்னு சொல்லுவாங்க. இந்த ஓசோன்ல இருக்க அவ்வளவு இந்த குட்டி குட்டி தீவுகள்லாம் சேர்த்து ஓசியானியான்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கடல்கள் எத்தனை? பெருங்கடல்கள், ஓஷன் எத்தனை? 4 தானே? 5 என்னது? 5 தான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? இதா இருக்கு. இந்தியா கீழே இருக்குது இந்தியன் ஓஷன். அதுக்கப்புறம் இந்த பெருசா இருக்கிறது பசிபிக் ஓஷன். எஸ் ஷேப்ல இருக்கும். எஸ் ஷேப்ல இருக்கும். எங்க இருக்கும்? என்ன இருக்கு? இது என்னது? இது என்ன ஓஷன்? அட்லாண்டிக் ஓஷன். மேல இருக்கிறது ஆர்டிக் ஓஷன். சரியா? சோ தென் பெருங்கடல் அப்படின்னு ஒரு கடல் இப்ப புதுசா சொல்றாங்க. அது இந்த பக்கத்துல நம்ம படிக்கும் போதெல்லாம் 4 கடல்லாம் என்ன பண்ணிருப்போம்? படிச்சிருப்போம். இந்த பகுதியில் என்ன பண்றாங்க
சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பூமி எங்கெங்க என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னு ஓரளவுக்காக நமக்கு ஐடியா வேணும். சரியா? நமக்கு ஓரளவுக்கு எல்லா கண்ட்ரிஸுமே தெரிஞ்சிருக்கும். ஆனா பொதுவா தெரியாத கண்ட்ரி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சதர்ன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நமக்கு நிறைய தெரியும். லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. லத்தீன் மக்கள் வந்து காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சைட்ல உள்ள கண்ட்ரிஸ் நிறைய நமக்கு கொஞ்சம் பேர் தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூரோப் ஓரளவுக்கு தெரியும். ஜெர்மனி அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஹிஸ்டரியில பெரிய பங்கு வச்சிருப்பாங்க, அவங்க தெரியும். ஆப்பிரிக்காவும் ஓரளவுக்கு என்ன பண்ணும் தெரியாம இருக்கும். ஆனா குறைந்தபட்சம் நமக்கு வந்து என்னென்ன கண்ட்ரி எங்கெங்க இருக்குங்கிறத நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். சரியா? மக்கள் தொகை தெரியணும், கேபிட்டல் அந்த அளவுக்கு போலனாலும் குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் தெரியணும். எத்தனை இது எல்லாமே என்ன பண்ணணும் தெரியணும். ஸோ இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன அர்த்தம்? 3 பக்கமும் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் என்ன பண்ணாரு சூழ்ந்து இருக்கும். இந்தியா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இது இந்தியா வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஸோ இந்தியாவுடைய அண்டை மாநிலங்கள்லாம் என்னன்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 120 கிலோமீட்டர் 125 கிலோமீட்டர் கிட்ட யார் தொடர்பாலும் ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனா அதிகமான ஏரியா, நேபாளம், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் சுத்தியே நம்ம தான் என்ன பண்ணுவோம் இருப்போம். கொஞ்சோட பர்மா கூட தொடர்புல இருப்போம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மியான்மர் என்ன பண்ணுவாங்க நம்ம கூட என்ன பண்ணுவாங்க தொடர்புல இருப்பாங்க. சீனா அதிகமான பகுதி என்ன பண்ணிருப்போம் நம்ம கூட ஷேர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப தொடர்ந்து என்ன பண்ணுங்க படிங்க, போய் ரீட் பண்ணுங்க, நல்லா ஒரு நோட்ஸ் எடுங்க. நல்லா என்ன பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ.